உனக்கு வேண்டும் வரத்தை கேட்டுவிட்டு நீ அமைதியாக இருந்து விட்டாய். இப்பொழுதும் உனக்குள் ஒரு சந்தேகம் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. இந்த அப்பன் முருகன் நமக்கானதை செய்வானா மாட்டானா என்று. சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையின் நிலையை நான் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி உனக்கானதை நிரந்தரமாக்குவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ கேட்டது கிடைக்கும் நல்ல நேரத்தை தொடங்கிவிட்டேன். உனக்கு வெற்றியை தருவதற்குத்தான் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். நீயோ உன்னை விட்டு பிரிந்து போனவரை பற்றி மட்டும்தானே நீ சதா நேரமும் நினைத்து கொண்டு இருக்கின்றாய். நான் ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். பிரிந்து போனவர் அப்படியே இருந்து விடுவாரோ என்று நினைக்க வேண்டாம். நீ எப்படி அவருடைய நினைவுகளில் இருந்து கொண்டு இருக்கின்றாயோ அவரும் உன்னுடைய நினைவுகளில்தான் இங்கு இருந்து கொண்டு இருக்கின்றார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பிரிதல் அப்படியோ சென்று விட்டதோ அப்படியே நிரந்தரமாகிவிட்டதோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். இந்த பிரிதலுக்கு இடையிலும் உனக்கான நல்லதை நான் காண்பிக்கத்தான் போகிறேன். புரிதலை காண்பித்து உனக்கு வேண்டும் வரத்தை தருவதற்காக இந்த அப்பன் முருகன், கடம்பன், கந்தன், கதிர்வேலவன் வந்து கொண்டு இருக்கும்போது எதுவுமே நடக்காது என்று எண்ணத்தை வளர்த்து கொள்ளாதே. நடக்கவே நடக்காது, முடியவே முடியாது என்ற எண்ணத்தை கூட நான் உன்னில் விதைத்தது கிடையாது என் பிள்ளையே. அதனால் நான் சொல்வதை கேள். உன் எண்ணத்தில் என்னை மட்டுமே நிலைநிறுத்திக்கொள். என்ன நடந்தாலும் வாழ்க்கையின் மீது வெறுப்பை வைக்காதே. லட்சியமே இல்லாதவர்களிடம் மட்டும்தான் வாழ்க்கை அங்கு வெறுப்பை காட்டிக்கொண்டு இருக்கும். அதனால் தான் சொல்கிறேன், ஏதோ ஒன்றை பெற வேண்டும் என்ற ஆசை வைத்து கொண்டு இருக்கும்போது அந்த ஆசையை நீ நிரந்தரமாக வைத்துக்கொள். நீயோ இந்த தோல்வி கண்டவுடன் எனக்கு அது வேண்டாம் இது வேண்டாம் என்று நீயாகவே ஒரு முடிவுக்கு வந்து விடாதே. எதுவாயினும் பரவாயில்லை, நான் உனக்குள் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று நீ நிலைநிறுத்திக்கொள். உன்னை விட்டு பிரிந்தவர் எப்படி சென்று விட்டார் என்று யோசிப்பதை விட உன் அருகில் இருக்கும்போது உனக்கான விஷயத்தில் எவ்வளவு அன்போடும் அக்கறையோடும் உன்னை இங்கு கவனித்து கொண்டு இருந்தார் என்பதை மட்டும் புரிந்து கொள். என் பிள்ளையே, உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த அப்பனானவன், இந்த முருகனானவன் வந்து கொண்டு இருக்கும்போது உனக்காக யார் இருக்கிறார்கள் யார் இல்லை என்ற உண்மையை சொல்வதற்குத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன். நீ அறிந்து கொள்ளும் நேரமும் காலமும் வந்துவிட்டது. மனதில் வீணான குழப்பத்தோடும் மனதில் வீணான கவலையோடும் சந்தேகத்தோடும் நீ இருந்து கொண்டு இருக்காதே. அந்த கவலைகளின் கஷ்டத்தையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைப்பதற்குத்தான் இந்த முருகன் வந்து கொண்டு இருக்கின்றேன். எதையுமே இங்கு சாதிக்க முடியும் என்ற எண்ணத்தை நீ வளர்த்துக்கொள் என்றுதானே சொல்கிறேன். அதையெல்லாம் விட்டுவிட்டு அப்படி நடக்குமோ இப்படி நடக்குமோ என்று நீயாகவே ஒரு கருத்து கணிப்பை நடத்தி விடாதே. நான் செய்யும் அனைத்து செயல்களுக்கும் காரணம் உண்டு என் குழந்தையே. காரணம் இல்லாமல் நான் ஒன்றுமே செய்வதில்லை. நீ எதிர்பார்த்த செய்தி என்ன? அவர் நன்றாக இருக்க வேண்டும், அவர் நமக்காக நம் நினைவுகளோடு இருந்து கொண்டு இருக்க வேண்டும் என்ற ஒரு வெற்றி செய்தி வந்தால் மட்டும் போதுமானது. மீதியே நான் எதை பற்றியுமே இங்கு கவலைப்படுவதில்லை என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய் அல்லவா? அதன் பிறகும் எதற்காக நீ சற்றும் யோசிக்கின்றாய்? அவர் உன் நினைவோடு தான் இருக்கின்றார். உன்னை பற்றிய புரிதலை இன்னும் மேலும் மேலும் இங்கு வளர்த்து கொண்டு தான் இருக்கின்றார். அதனால் நீ சற்றும் யோசிக்காதே. எனக்கு மட்டும் இப்படியாகிவிட்டது என்று நீயாகவே இங்கு நினைத்து கொண்டு இருக்காதே. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை. என் பிள்ளைகளுக்கான நல்லதை நான் செய்வதிலிருந்து இங்கு விலகுவதே இல்லை. என் தங்கமே, உன் மனதிற்குள் 1000 கவலைகளும் 1000 சந்தேகங்களும் இருந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அந்த கவலைகளுக்கும் சந்தேகங்களுக்கும் இடையில் உன் போராட்டத்தை முடித்து வைத்து உனக்கான நல்லதை செய்வதற்கு இந்த அப்பன் முருகன் வந்து கொண்டு இருக்கும்போது எல்லாம் நல்லதாகத்தான் இங்கு நடக்கப் போகிறது. தன்னம்பிக்கையோடு எந்த ஒரு காரியத்தையும் செய்தாலே போதும் அந்த காரியம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் என்பதுதானே உண்மை. அந்த நிதர்சனமான உண்மையை நீ புரிந்து கொள் என்று நான் சொல்கிறேன். யார் சொல்லி இங்கு என்ன நடக்கப் போகிறது? மற்றவர்கள் என்ன நினைத்தாலும் சரி,
நினைக்காவிட்டாலும் சரி, நீ எதை பற்றியும் கவலையும் கலங்கிக் கொண்டும் இருக்காதே. எந்த ஒரு தருணத்திலும் நமக்கு முருகன் கை கொடுக்கதிலிருந்து இங்கு விலகுவதே இல்லை என்பதில் மட்டும் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. உன் மனதிற்குள் இருக்கின்ற காயத்தை நீ என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டாய். அதன் பிறகு சற்றும் இதற்காக மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய். என் தங்கமே, உனக்குள் இருந்து உன்னை வழிநடத்தி உனக்கு முன்னால் சென்று தடைகளை அகற்றி உன்னை விட்டு பிரிந்தவர்களை உன்னிடத்தில் சேர்த்து உனக்கு வெற்றியின் பயணத்தை காட்டுவதற்குத்தான் இந்த அப்பன் முருகன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். இனியும் சற்றும் யோசிக்க வேண்டாம். எந்த ஒரு விஷயத்திலும் யார் இருக்கிறார் என்பதை விட யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் அப்பன் முருகன் எனக்காக இருந்து கொண்டு இருக்கின்றார் என்பதில் மட்டுமே தெளிவாக இரு. நடக்க வேண்டிய காரியத்தில் நான் உனக்கு நல்லதை நடத்தி தந்து உன் வாழ்க்கையை முழுமையாக இந்த முருகன் வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டுமே உணர்ந்து கொள். நீ சீக்கிரமாகவே நீ கேட்க வேண்டிய நல்ல செய்தியை உன் செவிகளில் இப்பொழுது கேட்கப் போகும் தருணத்தை எட்டிவிட்டாய் என்பதுதான் உண்மை. நீ நினைக்கின்ற வாழ்க்கை இப்படியாகுமோ அப்படியாகுமோ என்பதை விட நினைக்கின்ற வாழ்க்கையை அங்கு நடந்து கொண்டு இருப்பது போல நேர்மறையான எண்ணத்தில் மட்டுமே உன் எண்ணத்தை வளர்த்துக்கொள். மீதியை இந்த அப்பன் முருகன் நான் பார்த்து கொள்கிறேன். ஒவ்வொரு படிநிலை ஏறும் போதும் ஒவ்வொரு முன்னேற்றத்தை அடையும் போதும் அங்கு எண்ணெய் ஊற்றிக்கொண்டு உன்னை புதைக்குழியில் கீழே தள்ளிவிட்டு விடலாம் என்று ஒரு கூட்டமே சதித்திட்டம் தீட்டிக்கொண்டு இருக்கின்றது. ஆனால் அதற்கெல்லாம் இப்பொழுது இந்த முருகனானவன் நான் இடம் கொடுக்கப் போவது இல்லை. ஏனென்றால் உன்னை பாதுகாப்பது யாரென்று நினைக்கின்றாய்? உன்னை செல்ல பிள்ளையாக வைத்திருப்பது யாரென்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? இந்த அப்பன் முருகன் அப்படி இருக்கும் பட்சத்தில் உன்னை கைவிடும் எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது. என் பிள்ளை, உனக்கு நல்லதை செய்வதற்கும் நல்லதை சொல்வதற்கும் இந்த அப்பன் முருகன் நான் இருந்து கொண்டு இருக்கும்போது இனி எல்லாம் உனக்கு நல்லதுதான் நடக்கும். இந்த ஒரு தருணம் நம் வாழ்வில் வந்து விடாதா? இந்த ஒரு தருணத்தில் நாம் வாழ்க்கையில் நமக்கு பிடித்தது நடந்து விடாதா? நாம் இழந்ததை பெறமாட்டோமா என்று எண்ணிக்கொண்டிருந்தாய் அல்லவா? அந்த இழந்ததை பெறப்போகும் தருணம், இழந்ததை மீட்டெடுக்கும் தருணம் இப்பொழுது உனக்காக உன்னப்பன் முருகன் நான் கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையை, என் செல்ல பிள்ளைகளின் வாழ்க்கையில் கடந்து வந்த பாதை, கலங்கடித்த பாதை எல்லாம் நான் அறிந்ததுதான். அந்த கடந்து வந்த பாதையிலும் கலங்கடித்த பாதையிலும் யாரெல்லாம் உன் கூட இருந்தார்கள், யாரெல்லாம் உனக்கு துரோகத்தை இழைத்தார்கள் என்று எனக்கு நன்றாகவே புரியும். அவர்களை விட்டு சில சமயத்தில் விலகும் போது கூட ஏன் விலகுகிறோம், எதற்காக விலகுகிறோம் என்று தெரியாமல் அவர் மனது கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக நீ விலகாமல் அவர் கூட பயணித்த காலங்களும் உண்டு. ஆனால் நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். அங்கு உனக்கு துரோகத்தை இழைத்திருக்கிறார்கள், உனக்கு அவமானத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்றால் நீ அவர்களிடம் இருந்து அப்படியே இருக்க வேண்டும் என்று நான் சொல்வதில்லை. நகர்ந்துவிட்டு உனக்கான வேலைகளில் பொறுப்பையும் கடமையும் நீ செய்து கொண்டு இரு என்று தான் சொல்கிறேன். சற்றே நீ முன்னேற்றத்தின் பாதைக்கு சென்று கொண்டு இரு. என் பிள்ளையே, உன் மனதில் வீணான கலக்கமும் கவலையும் வேண்டாம். எந்த விஷயத்திலும் உனக்கு இதுதான் வேண்டும் என்று நீ சொல்லிவிட்ட போதிலும் எதற்காக மனம் வருத்தப்படுகிறாய்? அதை தருவது இந்த வேலவன் பொறுப்பாக இருக்கும்போது இனி வருகின்ற சோதனையிலும் வேதனையிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன்னை அங்கு வெற்றியின் பாதைக்கு தான் அழைத்துச் செல்லப் போகிறேன். நடப்பது எதுவாயினும் சரி, உனக்கு நல்லதை நடத்தி தரத்தான் இந்த முருகனானவன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். இந்த நிலையிலும் உனக்கு வெற்றியை தந்து நீ கேட்டும் வரத்தை கேட்கும்படியான நேரத்தில் தந்து நீ நினைக்கின்ற வாழ்க்கையை நடத்தி தருவதற்காக இந்த வேலவன் வந்து கொண்டு இருக்கும்போது மனதில் எந்த பயமும் பதற்றமும் வைத்து கொள்ளாதே. என் தங்கமே, உனக்கு சோதனைகள் பல வந்தாலும் அந்த சோதனையில் இருந்து உன்னை மீட்டெடுத்து இந்த முருகன் இருந்து கொண்டு இருக்கின்றேன், இந்த வேலவன் இருந்து கொண்டு
இருக்கின்றேன் என்பதில் மட்டும் உறுதியாக இரு. சூழ்ச்சி வலைகளை நினைத்து எல்லாம் உன்மனம் பதறிக்கொண்டு இருக்காது. அந்த சூழ்ச்சி வலையில் உடைத்தெறிந்து விட்டு உனக்கான பாதையை தெளிவுபடுத்த இந்த அப்பன் முருகன் இருந்து கொண்டு இருக்கும்போது நடப்பது எல்லாம் இனி உனக்கு தானாக நல்லதுதான் நடக்கும். வெற்றி வாகை சூடப் போகும் நேரத்தை நெருங்கிவிட்ட. எதை நினைத்தும் இனி வருந்தவே வேண்டாம். இனி எதை நினைத்தும் கலங்கவே வேண்டாம். நடப்பது எல்லாம் இனி தானாக நடக்கப் போகிறது. யாம் இருக்க பயமே.